ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராங்க்கு தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக ப்ராங்காக பண்ணிட்டுருவோம். இனிமேல் ப்ராங்க் வேணான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். 2 பேரும் மாற்றி ப்ராங்க் பண்ணி மாட்டோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி ப்ராங்க்கு தான் பண்ண போகிறோம். அவன் வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகிட்டு இருக்கா. கேமரா லொக்கேஷனையும் மாற்றியாச்சு. இன்றைக்கி வச்சு அவளை செய்கிறோம். அவள் ப்ராங்க் ஆகிறாளான்னு தெரியாது. ஆனால் நான் அடி வாங்க போகிறது கன்ஃபார்ம். இந்த ப்ராங்க்கில் என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னு என் ஃப்ரெண்டை வந்து பொண்ணு மாதிரி மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்னென்னலாம் பண்ணுறா, நான் எப்படி இப்படிலாம் அடி வாங்குறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். எடுக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏன் காலையிலேருந்து எடுடுவேன், அப்புறம் நான் கிளம்பிட்டு வந்தா சரி ஒரு 5 நிமிஷம் இருறேன். 5 நிமிஷம் இப்போ வேலை என்ன முக்கியமான வேலை முடிச்சுட்டு எடுக்கலாம். சரியா? அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? அது ஒரு முக்கியமான வேலை. யார் இல்லைன்பா, இது என்ன புதுசா மறைக்கிற? என்கிட்ட காட்ட மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மெசேஜ் சவுண்டா கேட்டிருக்கு? ஒன்றும் இல்லை. நரேனு டென்ஷன் ஆயிருவேன். நரேனு ஏன் இப்போ என்கிட்ட காட்டினா என்ன? புதுசா பண்ணிருக்க கூட என்கிட்ட என்ன காட்ட மாட்டேன்? அது இருக்கட்டும், இது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. என்ன தப்பு சொல்ற? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன தப்பு பண்ணிட்ட சொல்லு. அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. பாரு டென்ஷன் ஆயிருவேன். நான் ஒழுங்கு மரியாதையா சொல்றா. என்னடா பண்ண? இப்ப என்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு? யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கற? அது ஒரு பொண்ணு சைட் அடிச்சேன்னா. நீ பல பொண்ணுங்களை சைட் அடிச்சு என்கிட்ட செருப்படி வாங்கிட்டு தான் இருக்க டெய்லி. இது என்ன புதுசா? மெசேஜ் பண்ணனா எப்படி நம்பர் கிடைச்சது? எப்படி நம்பர் கிடைச்சது? இன்ஸ்டால தனியா தானே வச்சிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலோட தானே வச்சிருக்கோம். அதுல இருந்து மெசேஜ் பண்ணியா? மெசேஜ் பண்ணி வாங்கணும்னா அப்புறம் பேசணும். மெசேஜ் பண்ணி வாங்கனியா? வாங்குனேன். என்ன வாங்குன? நம்பர். உம்மா வாங்குனியா? நம்பர். நம்மளோடதுல இருந்து மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கி நீ தனியா அவகிட்ட பேசிட்டு இருக்க. சொல்லு, லூஸ் மாதிரி முழிக்க. டென்ஷன் ஆயிடுவேன். நீ யாரையாவது பார்த்தாவே எனக்கு வயிறு பத்திக்கிட்டு தெரியுது. பேசுனேன்னு அசால்ட்டான்னு சொல்லிட்டு இருக்க. நான் பேசிட்டா? வேணாம். சரி தெரியாம பண்ணிட்டேன். சாரி. என்ன தெரியாம பண்ணிட்டேன்? எனக்கு புரியல. என்ன மெசேஜ் பண்ணிருக்க? குடு. வேணாம். அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப பாத்துட்டு இருந்தா இப்ப பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ற? உனக்குலாம் உனக்கு பத்தாதா? ஒரு பொண்ணு பத்தாதா? நான் பத்தாதா? நீ அவ கூட இருந்து போனாரே. நான் கிளம்புறேன். என்ன தைரியத்துல என்கிட்டயே வந்து சொல்ற வந்து பேசினேன்னு? குடு மெசேஜை காட்டு. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன அனுப்பிச்ச? ஹாய் டார்லிங் அனுப்பிச்ச. என்ன அனுப்பிச்ச? அந்த கருமாந்தரத்துல இருந்து எல்லாத்தையும் காட்டு. ஏனமே காட்டுன்ட்டேன். காட்டு. ஹாய் பேபி. என்ன என்னைக்காவது பேபின்னு இருக்கியா? பேபின்னு வர. என்னடா புதுசா பேபி? என்னையெல்லாம் கூட இப்பெல்லாம் கொஞ்சனதே இல்லையடா. இப்பெல்லாம் சில பேர் கூப்பிட்டா உனக்கு பிடிக்காதுன்னு வர. டேன்னு வேற மெசேஜ் அனுப்பியிருக்கா. அசிங்கமா ஏதாவது அவளுக்கு அனுப்பி விட்டுருவேன். வேணா குடுனா. டிபில என்ன இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா? 2 பீஸ் வச்சிருக்கா. எங்கடா பிடிச்சேன்? என்னன்னா ஸ்லீவ்லெஸ் போட்டாவே உனக்கு பிடிக்காது, பசங்க பார்வை தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி 2 பீஸ்ல இருக்கவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. வைத்தியமா நீ? தமிழ்காரியா? எவன் சொல்லு. புடுங்குனேன்னா அவ்வளவுதான், புடிங்கி எடுத்துருவேன். சொல்லு. சொல்லு. நிறைய அனுப்பி வச்சிருக்கீங்க. ஓகே, என்ன ஒய் அப்படியே ட்ரெயின் போகுது. எனக்கெல்லாம் வந்து கேன் அனுப்புவ. நீ தான் மெசேஜ் பண்ணியா வேற யாராவது மெசேஜ் பண்ணாங்களா? நான் தான் பண்ணேன். உன்னை என்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன். வைரம் ஒன்று கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ? பாவ வைரம்னா நான் என்ன பித்தளையான்னு கேக்குறேன். நீ டைமண்ட் தான். லவ் பண்ணும்போது இதே பாட்டு தானே எனக்கு ஒன்று டெடிகேட் பண்ண. அப்ப அவளுக்கு மட்டும் தானே? இப்ப லூஸ் மாதிரி பண்ணாத. அவளையும் டைமண்டுங்கிற, என்னையும் டைமண்டுங்கிற. 2 டைமண்ட் இருக்கா? அப்ப ஒரு டைமண்ட குடு. நான் போய் வித்து காசு ஆக்கிக்கிறேன். குடு. வேணாம், எனக்கு 2 டைமண்ட் தான் முக்கியம். 2 டைமண்ட். காத்து வாக்குல 2 காதலா?
விஜய் சேதுபதியா? இல்ல இல்ல இல்ல. என்னடா என்ன புதுசா இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒருத்தவங்களையும் லவ் பண்ண தெரியாது, என்னையவே லவ் பண்ண தெரியாது. என்ன பார்க்க தான் நீ அழகா இருப்ப சரியா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எவ்வளவு லவ் பண்ண மாட்டா. இவன் எவனோ சொல்லி கொடுத்துருப்பான் போல. இதெல்லாம் நீ மெசேஜ் பண்ற லட்சணமே கிடையாது. சாப்பிட்டியா, தூங்கலையா, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, இப்படிதான் பேசுவ நீ. இது என்ன எல்லாம் புதுசா ஹாட்லாம் அனுப்பியிருக்கே, மூஞ்சியே அனுப்பி தர மாட்டியா எனக்கெல்லாம்? சும்மா பேசலாம். நான் கிளம்பிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? நான் வந்து உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு அவளை வர சொல்லு. என்ன 2 பீஸ்லயே வர சொல்லு. அங்கேயே நின்று நீ பீச்ல, ஓகேவா? பீச்ல வந்து டெஸ்டினேஷன் மேரேஜ் இரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்தாலும் வாழ்க நீரூடி வாழ்க, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் மெசேஜ் பண்ணியிருப்பாளா? வெயிட் பண்ணு, பிடிச்சல பேசு பேசு. வாடி, ஓயோக்கு வாடி. அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்னத்துக்கு அவ கூட பேசுறேன்? உனக்கு மாடர்ன் பொண்ணுங்களே பிடிக்காதுல நிறைய. பிடிக்காதுமா. சரி அதான் நான் கண்மணி, அவ கத்ரிஜா. சிரிக்காத சிரிக்காத, பல்ல காட்டாத நீ. என்ன நான் யார்கிட்டயுமே பேசக்கூடாது, தம்பிகிட்ட கூட பேசக்கூடாது பையன்ட்டு. அப்பாட்ட பேசினா கூட பொசசிவாக. நீ எப்படி பேசலாம்? நீ எப்படி பேசலாம்? எனக்கு புரியல. உனக்குலாம் என்னை மாதிரி நல்ல பொண்ணு கிடைச்சிருக்க கூடாது. எப்படி தெரியுமா கிடைச்சிருக்கணும்? இந்த பப்ல ஆடுவாளுகளை, ஆடிட்டு 4 பேர் கூட போவாளுகளை, அப்படி கிடைச்சிருக்கணும். அப்படி சொல்லாத. குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருக்காது நிறைய. எனக்கு டென்ஷன் ஆகுது. அவள் எதை கொண்டு அடிப்பேனே தெரியல. ஐயோ, வர ஆத்தருக்கு முடி கொன்றலாம் போலயே இருக்கு. இப்ப என்னத்துக்கு பேசினேல, என்னத்துக்கு என்கிட்ட வந்து சொல்ற? வயிறு சாகணுமா நானே? வேணாம். எதுக்கு இப்படி பண்ற? வலிக்காம இனிக்குமா? எனக்கு தெரியல. போதும். இன்னும் எத்தனை பேரை வச்சிருக்கா? எதுக்கு இப்படி பொம்பளை சோக்கா இருக்க? பொம்பளை பொறுக்கின்னு தான் என் போன்லயே உன்னை சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். 4 பேரை நீ பாக்குறேன்ட்டே. அது எப்ப பார்த்தாலும் பொண்ணு 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 பொண்ணு. இங்க போனா பொண்ணு, அங்க போனா பொண்ணு, அங்க போனா பொண்ணு, அங்க போனா பொண்ணு. இந்த போன்ல ஒருத்தைய வச்சிருக்கிறியே, சிரியா எவ? அது கூட பையன் வாய்ஸ் கிடையாது. ஹவுஸ் த வெதர் அப்படின்னு கேட்குற. ஏன் வெளியே பார்த்தா உனக்கு தெரியாதா வெதர் எப்படி இருக்குன்ட்டு? சிரியா? அவ சிரிக்குமாவளா? நோண்டாத, பேசு. அவகிட்ட கேட்குற வாட் டு டூ நவுன்னு கேட்குற. ஐ லவ் யூன்னு வேற சொல்லி பார்க்குற அவகிட்ட. அவ திருப்பி சொல்லுவாளான்ட்டு. என்கிட்ட சொல்லியிருக்கேன் நீ ஐ லவ் யூ? சொல்லியிருக்கேன். எப்போ சொன்னேன்? ஒரே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப சொன்னேன். நோண்டாத, அப்படி ஏன் சுத்தாத, ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி. அப்படிதான் அவன் சேலையில முடிஞ்சிட்டு போயிட்டா. உனிய சேலையும் கட்டல, 2 பீஸ்லயே முடிஞ்சிட்டா, சட்டியை வச்சே முடிஞ்சிட்டா போல. டென்ஷன் ஆயிடுவேன் நிறைய. போனையும் வாங்குற. இந்த நீ அவ கூட பேசு, நான் கிளம்புறேன். பேசிட்டு தானே இருக்கோம். இப்ப இவ்வளவு நேரம் நான் உட்காந்து பேசுறேன்னா எதுக்கு? நீயே பரவாயில்ல உண்மையா வந்து என்கிட்ட சொல்றியன்ட்டு. என்ன அளவுக்கு சொல்றேன்னு தெரியல, என்னத்துக்கு மெசேஜ் பண்ணேன்னு தெரியல. இப்ப என்னாச்சு? அவளை கல்படிச்சு அவங்க வீட்டுல பஞ்சாயத்து ஆயிடுச்சா? அப்புறம் என்ன பயத்துக்கு என்கிட்ட சொல்ற? அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட சொல்ற? என்ன சொல்லு? போன் கொடு, நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். அப்படியே போனை கொடுங்கற. அவளும் வேற மெசேஜ் பண்ணிட்டே கிடக்குறா. ஒரு நிமிஷம் போன் எடுத்து பாக்குறேன். டே மாமா, புருஷா இல்ல புருஷா சக்காலத்தி. அவளுக்கு நீ புருஷனா? அப்ப எனக்கு யாரு? அண்ணனா இல்ல சித்தப்பனா? கேக்குறேன். இப்படி பண்ணி முடியெல்லாம் புடிச்சு இழுக்காது, ஆல்ரெடி முடி கொட்டுது. அப்படி சொட்டையா போனாலும் உனக்குலாம் அடங்காது. என்ன விக்கு வச்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணிட்டாலே பொண்ணுங்களை. இந்தா முதல்ல அவளுக்கு மெசேஜ் பண்ணிரு, அப்பதான் எனக்கு பதில் சொல்லுவேன். நல்லா மெசேஜ் பண்ணு, சொல்லு. சொல்றி பொண்டாட்டின்னு நடிப்பு. அப்புறம் என்ன நடிப்பு? பேபி சொல்றி, பேபி வெயிட் பண்றி, பேபி என் பொண்டாட்டிட்ட மாட்டிட்டேன்னு அழைக்கல. ஏன் எதுவும் அனுப்பலையா? சிங்கிள் டைம் வியூல வேற என்னமோ அனுப்பியிருக்காளே, அந்த கன்றாவிலாம் என்ன? நீ தாண்டி முக்கியம். நான் முக்கியம், அவன் என்ன கன்றாவில வெக்கமெல்லாம் பண்ற? உன் மூஞ்சில வெக்கத்தையும் நான் பார்த்தது இல்லையே தன்னாலா. இப்படி பண்ணி தொலைகிறேன். நான் நல்லா தானே பாத்துக்கிறேன். சொல்லு, இப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு எதுக்குடா வந்தோம்? வலிக்குது என்பா, அடிக்காத என்பா.
ஏன் இன்பா இப்படி பண்ற? சொல்லிடுறேன் எனக்கு மாதிரி. இங்க பாரு, நான் சண்டையும் போட முடியல. சண்டை போட்டா இன்னும் 4 பேரை வச்சுக்குவியோன்னு பயமா இருக்கு. நான் பாசமாவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். என்கிட்ட எதுவும் பேசவும் கூடாது. இப்ப எதுக்கு என்கிட்ட சொன்ன சொல்லு. அப்படியே தெரியாம வச்சிருக்க வேண்டியதானே. அது 1 வாரமா தான் சேட் மெசேஜ் பண்றப்ப நீ வந்துட்ட. நான் பார்த்துட்டே நினைச்சு நீ ஏன் வளரிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படிதானே? இல்லை பார்த்துருவணும்னு நினச்சி பார்த்துட்டு கேட்டால் தெரியாமல் இருக்குமே. நான் உண்மையாக நடந்துக்கிறேன், இப்போ நல்லவே மாதிரி பேசுகிறேன் அப்படிதானே? எத்தனாவது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பேர் என்ன கொடு, ஐடி பேரை கூட நான் ஒழுங்காக பார்க்கல. எங்கே ஃபோனை கொடு, எங்கே ஒழிச்சு வச்ச? வேணாம், ஃபோனை வேணாம். கொடு கொடு. புஷ்பா, இவதான் அந்த புஷ்பாவா? புஷ்பா புருஷன் சொல்லுவாங்களே. ஓ அது நீதானா? நீ அந்த புஷ்பா புருஷனா? அப்புறம் என்னடா என்னடா பேர் இளவிது? ஆயிரவேன் நிறையனு என்ன சிறிய கூட உடைச்சிருவேன். ஃபோனில் சிறின்னு ஒன்றுத்தி அப்புறம் என்ன ரோட்டில் போகிறப்ப எவ்வளோ இருப்பாளே? யாரு ஜிபிஎஸ்ஸா? அவ சொல்கிறான்ட்டு லெஃப்ட்டில் போவேன், நான் ரைட்டில் போடா கரெக்டாக போவோம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு வழி தெரியும்னு சொன்னேன். நீ ஆனால் எங்கே போன? லெஃப்ட்டில் போனியா? லெஃப்ட்டில் போனியா? முட்டுச்சந்தில் போய் நிறுத்தியிருக்கா மூதேவி. இந்த ஃபோனை தூக்கிட்டு உடச்சிருவேன். நான் தான் வாங்கி தரணுமென்றதுக்காக அமைதியாக இருக்கேன். ஃபோனை இழுத்துக்கிட்டு இருந்தேனா? அவ பேச்சை கேட்டுட்டு தான் போவியா நீ ரைட்டு லெஃப்ட்லாம்? ஒன்று இந்த சிறிய கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்லைனா இந்த ஜிபிஎஸ்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கணும். புஷ்பாவை கல்யாணம் பண்ணி போ. உனக்கு இனிமேல் இந்த இன்பா கிடையாது, ஒன்லி ஒன் புஷ்பா. இன்பா 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 அதுவும் எனக்கு லைஃப் லாங் வேணும் இன்பா. எது எது வேணுமா? அந்த பிள்ளை வேணுமா? ஏன் அசிங்கமா பேசுற நீ? உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு, நீ உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு, பீயல்றதுக்கு அதுக்கெல்லாம் நான் வேணும், நான் வேலைக்காரியா? மற்றதுலாம் அதுக்கெல்லாம் அவ வேணும் உனக்கு. என்னடா இப்ப நல்லா இருக்கா? இவனா ஒரு மூஞ்சியாடா? 45 வயசு இருக்கும் போலடா மவரக்கட்டைய பார்த்தா. இவரை போய் கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. ஆன்டில வரா நீ? இப்படி மூஞ்சி வைக்காத. எதுக்குனே இப்படி குத்து பாரு, இருமல்லாம் வருது. எனக்கு புரியல நரேனு, உனக்கு என்ன பிரச்சனைனே புரியல நரேனு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில நீ தேங்க்யூவே சொன்னது கிடையாது. அன்னைக்கு ரோட்ல எவ்வளோ ஒருத்தி கீழே என்னமோ விழுந்துருச்சுன்னு எடுத்து கொடுக்குறா, அதுக்கு தேங்க்யூன்ற. நல்ல மேனஸ் தானே நீ தேங்க்யூ சொல்ற. பையன் எடுத்து கொடுத்தா நீ தேங்க்யூ சொல்லிப்பியா? என்ன உனக்கு கேட்டனா? பையனா உனக்கு ஆதில கூட பையன் தான் கேட்காது. பொண்ணு பொண்ணு பொண்ணு. ஏய் நொடிக்காத. ஐயோ மண்டையெல்லாம் அப்படியே பிச்சுக்கலாம் கூட. எனக்கு டென்ஷன் ஆகுது நிறைய. தோழடா, அவன் யாரு? நான் புதுசா பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை மாதிரி போன தானே நோண்டிக்கிட்டு இருப்பேன். உனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நீ வீக்கே. நீ எது கூட கம்பேர் பண்றதுனே தெரியல நிறைய. எனக்கு புரியவே இல்லை நிறைய. உனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்குமா பிடிக்காதா? நீ சைட் அடிப்பியா இல்லை பொண்ணுங்கள்ட்ட பேசுவியா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படி அப்பாவே மூஞ்சி வச்சுக்கிட்டு ஏமாத்துற. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். எனக்கு வேணாம். அப்படி என்னால ஆப்ஷனாலாம் வாழ முடியாது. 2 பேரும் வேணும்னா என்ன அர்த்தம் புரியல. சக்காலத்தைய கூட்டிட்டு வா, நாங்க 2 பேர் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறோம். நரேனு வேணாம் நரேனு. சரி நானும் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன். 4 பேரை சந்தோஷமா இருப்போமா? டென்ஷன் ஆயிடுவேன்பா. ஏன் இன்பா இப்படி பண்ற? உனக்கு மட்டும் No. டென்ஷன் ஆகும் உனக்கு. வலிக்குதுடி. எதுக்கு இப்படி அடிக்கிற? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? தெரியாது, வேண்டாம். நீ எனக்கு வேணவே வேணாம். சரியா? சந்தோஷமா வாழு. இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுக்கே அசிங்கம்னு நினைக்கிறேன். சரியா? நீ பண்ணினப்பே போடாச்சி அப்படின்னு போயிருக்கணும். சீ குமாரன் ஒரு சீ அப்படின்ட்டு போயிருக்கணும். சரி இங்க வா. நான் சொன்னது சுகர் சொன்னேன். சுகர் லைஃப் லாங் எனக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும். அவளை சுகர்னு வேற. அது இல்லடி, மெசேஜ் பண்ணது ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா இப்ப ஃப்ரெண்டுங்கற. சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் எனக்கு தெரியாம நீ பொண்ணுங்க கிட்ட பையன்டி புஷ்பன்றது பையன். புஷ்பராஜ் நீ ஃபோன் பண்ணி பேசு பாரு, யாருன்னு பேசு, உனக்கே தெரியும். பேசு பாரு, ஃபோன் பண்ணிட்டா. அதுக்குள்ள நீ மெசேஜ் பண்ணிருப்ப அங்க. இல்ல உண்மையா இல்ல, நான் பேசு. என்ன ஃபோன் எடுக்கலையே? இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ எடுக்க மாட்டோம். நான் எடுக்க மாட்டா. எப்படி? அதுக்குள்ள அவங்க சொல்லியிருப்ப. அதெல்லாம் சொல்லலை. பேசு. பெண்ணையும் அடிக்கிற. சரி
சாப்பிட்ட மாட்டேன் கூட. ஹலோ, யாரு? சொல்லுங்கண்ணா. நான் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து? அதுதான் எனக்கு தெரியும், இந்த நாய்க்கு அந்த டேலண்ட் எல்லாம் இல்லையேன்னு நினைச்சேன் நானும். இருந்தாலும் அப்பப்ப சைட் அடிக்குமா, ஒருவேளை பண்ணுதோன்னு பயந்துட்டேன். உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? புஷ்பாமா? புஷ்பா கருமோ. சரி ஓகேண்ணா. சரி இருங்க கூப்பிடுறேன். என்ன பண்ண பிராங்கா? வேணாம் பிராங்க் வேணாம். பிராங்கா பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிரும். சேலஞ்ச் வீடியோ போடலாம், சாப்பாடு வீடியோ போடலாம் சொன்னேன்லடா. சொல்லிடுவேன். சொன்னியா இல்லையா? இந்த மாதிரி எரிச்சல் வர மாதிரி பிராங்க் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நான் டீல சுகரே போடாம கொடுத்துருவேன். சரி 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 ஓகே. எங்க 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 வச்சிருக்கிற? இந்த ஸ்பீக்கருக்குள்ள பாரு. ஸ்பீக்கருக்குள்ளடா. என்னடா பிரிச்சு வச்சிருக்கிற? உள்ள உடைஞ்சா இருக்காதா? பிரிச்சுட்டேன். அது எப்படி ஓடாம சும்மா தான் கிடக்கு. கருப்பு கலர் போனை வச்சுக்கிட்டு எல்லாம் கருப்பு கருப்பா தெரியுது. நான் எப்பயும் சரி ஒரே லொகேஷன்ல பிராங்க் எடுக்குமா, சரி சாதாரணமா இருக்கும் நினைச்சிட்டேன். நேற்று வேற இன்ஸ்டாவே நோண்டிட்டு இருந்த. இது இன்னைக்கு பண்ணணுன்றதுக்காக நேற்று நோண்டிட்டு இருந்திருக்கிற. இன்னைக்கு இருக்கு. காலையில வந்தோடனே டென்ஷன் ஏத்திட்டு எனக்கு மண்டை சூடாயிடுச்சு. கிளம்பி வந்தோடனே எழுப்பேன். சரிங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன். என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா தலையெல்லாம் வலிக்குது. எனக்கு என்னன்னா அவ்வளோ ஒன்றும் எனக்கு கடுப்பாகலை. ஏன்னா எப்பயும் என் கூடயே தான் இருக்க. அதனால இதை தாண்டி மெசேஜை தாண்டி உன்னால ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால சரி ஓகேன்னு விட்டேன். நிஜமாகி இப்படி நடந்துச்சு. என்னை வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணலையே. எப்படி ரியாக்ஷன் பண்றான்னு அவ்வளவுதான் அனுப்பிடுவேன் ஒரேதான். என்ன சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பண்ணிடுங்க. ஓகே, சின்ன பிள்ளைங்க எங்க மூஞ்சிங்க எல்லாம் பார்த்தாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே பாய்.